Hi guys, welcome back to Future Dolls YouTube channel. இன்னைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ. இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே ஃபன், ஜாலி, என்டர்டைன்மெண்ட், நிறைய சர்ப்ரைஸ் தான் இருந்துச்சு. நான் ஸ்கிப் பண்ணேன். நேற்று நைட் வந்து கொஞ்சம் கிஃப்ட் இருந்துச்சு. இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. அதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. செருப்பு, கிளிப்பு அந்த மாதிரி நிறைய கிஃப்ட் இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மிச்ச கிஃப்ட்ஸ்லாம் நாளைக்கு காலையில் தரணும். சரி வெயிட் பண்ணி வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு இதோட அப்படியே நிலவை பார்த்தா அப்படியே எனக்காகவே இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஃபுல் மூணு பத்து கடைசியில் தூங்கி எழுந்தோன்னே எல்லாருமே விஷ் பண்ணாங்க. காலையிலே விஷ் பண்ணாங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு ரெடியாகி வேலைக்கு பர்த்டே லீவ் கிடையாது, வேலைக்கு தான் பஸ் வேலை தான். ரெண்டு வேலையை முடிச்சுட்டு வந்ததும் அப்படியே செலிப்ரேஷன் மூட் ஆன். பர்த்டேக்கு வாங்கி டெக்கரேஷன், பெலூன், கிஃப்ட், ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எல்லாமே இருக்கும். அப்படியே மங்குஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து டெக்கரேட் பண்ணி அதில் பெலூன் ஓட்டி அந்த பெலூன் ஒட்டப்படாமல் அப்போ எதுவும் பாடாப்பட்டு கடைசியில் எதுவும் ஒரு மாதிரி ஒரே இதில் நூலெல்லாம் கட்டி எல்லாத்தையும் ஒரே இடத்துல செட் பண்ணியாச்சு. அப்புறம் சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ கேட்டு வெட்டுற மூமெண்ட்னு கேண்டில் போச்சு. அது வேறு ஃபயர் ஆகலாம். அப்புறம் பார்த்து ஃபயர் ஆகி அப்படியே ஒரு ஒரே மாதிரி கிஃப்ட் ஓப்பன் எல்லா கிஃப்ட்லையும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சு. ஒவ்வொரு கிஃப்ட்லையுமே நமக்கு என்ன தேவைங்கிறது பிடிச்சிக்கிட்டு கொடுக்குற கிஃப்ட்ஸ் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் ஸ்பெஷல் ஃப்ரேமாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கேட்கலாம் சேம் ஃபன் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பர்த்டே இன்னும் ஸ்பெஷல் சிஸ்டருக்கு எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் 24 வயசாகிடுச்சு. ஆனால் அது மட்டும் இன்னும் வளரல. இப்படியே போனால் மூணு வயசு பேருமே அப்படிங்கிற ஒரு கப்பலையோட இன்னொரு பிள்ளை பசங்க அது வரைக்கும் உங்களுக்கு நான் நின்று உங்கள் அண்ணன் ஆறும். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக கமெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா. ஒரு கமெண்ட் கூட வர மாட்டேங்குது. பை காய்ஸ். பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்ஸ் பார்த்தேன். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஆயால் எடுத்தியா இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கிட்டு பசிச்சா பண்ண வாங்கிட்டு